இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திவ்யா, நான் சொல்றத கேளு. திரு, நீ எங்கதான் இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? நாட் ரீச்சபிள் தான் வருது. என்னால நைட் எல்லாம் தூங்கவே முடியல திரு. ஏன் இப்படி பண்ற? திவ்யா, ஐ எம் வெரி சாரி. கார் டவர் இல்லாத இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனாலதான் தப்புதான். நான் உனக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்கணும். மெக்கானிக் வேற கிடைக்கல. அந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ பேசுறது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. உன் பேச்சு குழப்பமாவே இருக்கு. என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற திரு. ஏன் இப்படிலாம் பேசுற? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் எதையும் மறைக்கல. என்ன நம்பு திவ்யா. சரி, நம்புறேன். எனக்கு உன்னை உடனே பார்த்தாகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உடனே கிளம்பி வா. எனக்கு உன்னை மீட் பண்ணணும். சரி, நம்ம மீட் பண்ணலாம். நீ எனக்கு கால் பண்ணலனதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஐம் சாரி. I love you, Divya. I love you too, Thiru. திவ்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல உங்ககிட்ட சொல்லாம நான் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல வர எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதான் அப்படி ஆயிடுச்சு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அவர் போன்ல அவர் காதலிக்கிற பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னோட ராஜகுமாரனுக்கு காதலி இருக்கா? அப்புறம் எப்படி ஏன் கனவுல வந்தாரு? கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பெரியம்மா கூட எல்லாரும் சேர்ந்து கஜேந்திர மாமாக்கு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சப்போ இவர் எப்படி அங்க வந்தாரு? என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அம்மா தாயே, இது என்ன சோதனை? நான் இன்னொரு பொண்ணு காதலிக்கிற ஒருத்தரையா கல்யாணம் பண்ணிருக்கேன்.